Welcome to my channel Olympiad 1 Minute Worksheet. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் 5 டைம். ஸோ டைமில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள். டெல் த டைம் பை த சீக்வன்ஸ் ஆஃப் அ டே, நேம் ஆஃப் மந்த்ஸ் இன் அ இயர் இன் ஆர்டர், கேலண்டர் ரீடிங், நேம் ஆஃப் டேஸ் இன் அ வீக் இன் ஆர்டர், நம்பர் ஆஃப் டேஸ் இன் ஈச் மந்த். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் டைம்ங்கிற சாப்டரில் கவர்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேத்தமெட்டிக்கல் ரீசனிங். மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்கில் ஈச் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கேரிஸ் 1 மார்க். Question 1. Dash month of the year has neither 30 days nor 31 days அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு இயர்ல எந்த மந்த் வந்து it has neither 30 days nor 31 days அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் மந்த் ஆஃப் த இயர் ஃபெப்ரவரியில் வந்துட்டு it has either 28 days or 29 days. It has neither 30 days nor 31 days. ஸோ ஆன்சர் என்னது? February second month. ஸோ ஆப்ஷன் C. Question 2 பாருங்க. Dash comes after October but before December. So இந்த questionல என்ன கேட்டிருக்காங்க? Which month comes after October before December? So அக்டோபருக்கும் டிசம்பருக்கும் இன் பிட்வீன்ல என்ன மந்த் இருக்குது? நவம்பர். ஸோ நவம்பர் comes after October but before December. So option is November of B. Question 3. Which is the 8th month of the year அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 8th month, ஒரு இயர்ல 8th month எந்த மந்த்? ஆகஸ்ட். 8th month of the year is August. So option C. Question number 4. Which activity do you do in the evening? So eveningல எந்த ஆக்டிவிட்டி கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ல நம்ம பண்ணுவோம்? ஆப்ஷன் ஏ பாருங்க, having dinner. டின்னருங்கிறது மார்னிங் டைம்ல பண்றது. ஆப்ஷன் பி, wake up early. wake up earlyங்கிற ஆப்ஷன் வந்துட்டு belongs to morning. பிளேயிங், சீனு பிளேயிங் வந்து ஈவினிங் தான் பண்ணுறது. டி, நன் ஆஃப் திஸ். ஸோ ஈவினிங்கில் பண்ணுற ஆக்டிவிட்டி எது? பிளேயிங். ஸோ ஆப்ஷன் சி. ஃபிஃப்த் கொஷின். இன் அ லீப் இயர் பிப்ரவரி ஹேஸ் ஹவு மெனி டேஸ்? ஸோ ஒரு லீப் இயர் அப்படிங்கிறதுல பிப்ரவரியில் மொத்தம் எவ்வளோ டேஸ் இருக்கும்? 29. ஸோ ஆப்ஷன் பி. சிக்ஸ்த் கொஷின். இஃப் டுடே இஸ் மண்டே தென் டே ஆஃப்டர் டுமாரோ வில் பி? ஸோ இன்னைக்கு மண்டேவாக இருந்தால் டுமாரோ வில் பி டியூஸ்டே அண்ட் டே ஆஃப்டர் டுமாரோ வில் பி வெனஸ்டே. ஸோ ஆப்ஷன் டி. Question 7. There are dash days in 3 weeks. 1 weekக்கு மொத்தமா 7 days. அப்போ 3 weeksக்கு எவ்வளவு days இருக்கும்? 7 plus 7, 7. 3 sevens are 21. So option C. Question 8. If all Saturdays and Sundays are holiday, then in the month of March 20 excess, how many total holidays will we get in that month? So இந்த questionல என்ன கேட்டிருக்காங்க? மார்ச் மந்த்ல எல்லா சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸும் ஹாலிடேவா இருந்தா மார்ச் மந்தில் டோட்டலாக எவ்வளோ ஹாலிடேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஷினில் பாருங்கள், கேலண்டர் கொடுத்துருக்காங்க. கேலண்டரில் சண்டே, எல்லா சண்டேவும் ஹாலிடே அண்ட் அதே மாதிரி எல்லா சாட்டர்டேவும் ஹாலிடே. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஹாலிடேஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், சண்டேஸில் மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5. 5 சண்டேஸ் ப்ளஸ் சாட்டர்டேஸில் எவ்வளோ நாள் இருக்குது? 5 சாட்டர்டேஸ். ஸோ மொத்தம் எவ்வளோ? 10. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ நாள் லீவ் கிடைக்குது மார்ச் மாதத்தில்? 10 days. ஸோ ஆப்ஷன் சி. கொஷின் 9. விச் டே ஆஃப் த வீக் இஸ் ஆல்வேஸ் ஹாலிடே இன் ஸ்கூல்ஸ்? ஸோ ஒரு வீக்கில் எந்த டே வந்து கம்பல்சரியாக கான்ஸ்டண்ட்டாக ஸ்கூலில் லீவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் இஸ் சண்டே. சண்டேல ஆல்வேஸ் ஹாலிடே இன் ஸ்கூல்ஸ். 10th கொஷின் பாருங்க. ஹவு மெனி மந்த்ஸ் ஆஃப் அ இயர் ஹேவ் 31 days? ஸோ இந்த கொஷினில் ஒரு இயரில் எவ்வளோ மந்த்ஸ் ஹேவ் 31 days அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு இயரில் எவ்வளோ, எந்தெந்த மந்த்ஸ்லாம் 31 days இருக்குது? ஜான்வரிக்கு 31 days, மார்ச், நெக்ஸ்ட்டு மேல, நெக்ஸ்ட்டு ஜூலை, ஆகஸ்ட், அப்புறம் அக்டோபர் அண்ட் டிசம்பர். ஸோ எத்தனை மந்த்து? 3 4 5 6 7. ஸோ 7 months have 31 days in a year. ஸோ ஆப்ஷன் சி. 11th கொஷின் பாருங்க. விச் டேட் இஸ் just before the second Tuesday of September excess அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க செப்டம்பர் கேலண்டரை பார்த்து which date is just before the second Tuesday அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் டியூஸ்டே ஆஃப் செப்டம்பர் எங்கே இருக்குது? செப்டம்பர் கேலண்டரில் டியூஸ்டேயில் செகண்ட் டியூஸ்டே என்னைக்கு? 9th. ஸோ 9th just before டேட்டா என்னன்னு கேட்டிருக்காங்க. just before டேட் என்னது? 8th. ஸோ ஆன்சர் இஸ் 8th September. Question 12. Dash comes just after the 8th month of the year. ஸோ இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 8th மந்த்துக்கு ஆஃப்டர் மந்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 8th month of a year என்னது? ஆகஸ்ட். The month that comes just after August is September. ஸோ ஆப்ஷன் B.
So 13th question, which of the following months lies between 4th and 9th month of the year? So இந்த questionல கீழே கொடுத்திருக்க ஆப்ஷன்ல இருக்க மந்த்ல எந்த மந்த் வந்துட்டு 4th to 9th மந்த்க்குள்ள இருக்கிற மந்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4th மந்த் அப்படிங்கிறது என்ன மந்த்? ஏப்ரல் மந்த். அண்ட் 9th மந்த் அப்படிங்கிறது செப்டம்பர். ஸோ இப்போ ஏப்ரலுக்கும் செப்டம்பருக்கும் நடுவில் இருக்க மந்த் என்னென்ன? மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். இந்த மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ங்கிறதுல ஏதாவது ஒரு மந்த் கீழே இருக்க ஆப்ஷன்ல இருக்கா? ஜூலை மந்த் இருக்கு, ஆப்ஷன் பில. ஸோ ஆன்சர் பி. 14th question, which of the following shows the noon time? நூனுங்கிறது ஆஃப்டர்நூன். ஸோ ஆப்ஷன் என்னென்னு பாருங்க. சன்ரைஸ், பி சன்செட், சி ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ், டி வந்து ஷைனிங் சன். ஸோ சன்ரைஸ் அப்படிங்கிறது ஏர்லி மார்னிங், சன்செட் அப்படிங்கிறது ஈவினிங், ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது நைட் டைம், ஷைனிங் சன்னுங்கிறது ஆஃப்டர்நூன் 12 o'clock நல்ல சன் வந்துட்டு பிரைட்டாக ஷைன் ஆகும். ஸோ இதில் நூன் டைமை கீழே இருக்க பிக்சர் எது ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு? ஆப்ஷன் டி. Question 15. If Komal's birthday is just after 3rd Tuesday of May 20XX, then when will Komal celebrate her birthday? ஸோ இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. கோமல் என்னைக்கு அவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட பர்த்டே எப்போ ஃபாலோ ஆகுதான்? 3rd Tuesday of May 20XX, மே மாதம் 3rd Tuesdayல. ஸோ இங்கே மேல 3rd Tuesday என்ன டேன்னு பாருங்க. மேல டியூஸ்டேல 3rd Tuesday, ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட். ஸோ 3rd Tuesday falls on 20th. ஸோ மே 20ல கோமல் வந்து அவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எவ்ரிடே மேத்தமெட்டிக்ஸ், விச் ஆல்சோ கேரிஸ், ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 mark. Question 16. Which of the following activities generally takes the least time? ஸோ கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் which action takes least time அப்படின்னு இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ which is clapping. Option B doing homework. Option C going to school. Option D playing cricket. So questionல கேட்டிருக்கிறது which activity takes least time. So கீழே கொடுத்திருக்க ஆப்ஷன்ல which action takes least time? Clapping. So option A. Question 17. The time when we have our lunches. So at what time we will take our lunch? Afternoon. So option C. Question 18. There are 12 dash in a year. So 1 year la we have 12 months. So option C. Question 19. Children are playing while the sun is setting in the sky. It must be during a day. At what time the sun will be setting in the sky? Evening time. So option C. Question 20. Which activity do you do at night? So கீழே கொடுத்திருக்க ஆப்ஷன்ல which activity we will be doing during night time. Option A sitting on a chair, option B sleeping, C playing football, D going to school. So கீழே கொடுத்திருக்க below optionsல which activity we will do during night time? Sleeping. Option B. The next section which we are going to see is achiever section. Achiever section which carries 2 mark for each question. Question number 21. How many total number of days are there from 16th March to 23rd April? So இந்த questionல என்ன கேட்டிருக்காங்க? From 16th March to 23rd April total number of days கேட்டிருக்காங்க. So number of days from 16th March to 31st March. March மாசத்துல 16th March to 31st March எவ்வளோ days இருக்கு? 16 days. From 16 to 31st March. ஏன் 16th மார்ச்லேருந்து 31st மார்ச்சுக்கு கேல்குலேட் பண்ணுறேன்னா மார்ச் மாதம் ஹேஸ் 31 days. ஸோ ஃப்ரம் 16th March to 31st March we have 16 days plus number of days from 1st April to 23rd April. So which has 23 days. So 16 plus 23 which is 39. So total number of days from 16th March to 23rd April is 39. So option A. Question number 22. Sonal visited to her uncle's house on 2nd Wednesday of June 20XX. She stayed there for 12 days. On which date will she return back to her home? ஸோ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? சோனல் வந்து அவங்களோட அங்கிள் ஹவுஸில் ஸ்டே பண்ணாங்க. என்னைக்கு டேட்லையா? ஃப்ரம் 2nd Wednesday of June. ஸோ 2nd Wednesday of June அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க. ஜூன் மாத கேலண்டரில் 2nd Wednesday மந்த்ல 2nd Wednesdayனா 11th. ஸோ அவங்க ஸ்டே பண்ண டேட்டை ஸ்டார்ட் பண்ணது எப்போமா? 11th ஜூனில். அங்கே அவங்க எவ்வளோ டேஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க? டோட்டலி 12 days. ஸோ 11லேருந்து பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 days அவங்க அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இன் விச் டேட் வில் ஷி ரிட்டர்ன் பேக் டு ஹர் ஹோம்? 12 days ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே அவங்க ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. ஸோ 23.
ஸோ 23rd of June வந்து அவங்களோட ஹோமுக்கு ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. 23 if the day before yesterday was Sunday, then the day after tomorrow will be. So இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, day before yesterday Sunday வந்தா the day after tomorrow will be. So first day before yesterday was Sunday. So அப்போ Sundayல ஸ்டார்ட் ஆயிருக்கு. So day before yesterdayங்கிறது Sunday. அப்போ yesterdayங்கிறது என்னது Monday and today is Tuesday. இன்னைக்கு டியூஸ்டே. ஸோ அந்த கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டே ஆஃப்டர் டுமாரோ வில் பி. ஸோ டுடே டியூஸ்டேனா டுமாரோ வில் பி வெனஸ்டே அண்ட் டே ஆஃப்டர் டுமாரோ வில் பி தேர்ஸ்டே. ஸோ ஆன்சர் இஸ் தேர்ஸ்டே, ஆப்ஷன் டி. Question 24. If Rihanna's school picnic is 5 days after 4th Friday of January 20XX then on which day will she go for school picnic? ஸோ இந்த கொஷினில் ரிஹானா வந்துட்டு ஸ்கூல் பிக்னிக் டே என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ரிஹானாவோட ஸ்கூல் பிக்னிக் இஸ் 5 days ஆஃப்டர் 4th Friday of January XX. ஸோ 4th Friday of Januaryக்கு அதுலேருந்து 5 days கழிச்சு தான் இந்த பிக்னிக் டே இஸ் ஸ்டார்டிங். ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், 4th Friday of January என்னைக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். த 4th Friday of January 5 டேல 4th Friday என்னைக்கு வருது 24th. ஸோ 4th Friday of January is 24. 24லேருந்து ஆஃப்டர் 5 days சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 3 4 5. ஸோ 24லேருந்து ஆஃப்டர் 5 daysனா இட் இஸ் 29th of January. ஸோ ரிஹானா ஸ்கூல் பப்ளிக் இஸ் ஸ்டார்டிங் ஆன் 29th January. So 25th question, which of the following images shows the correct sequence of activities of a day? So கீழே கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டான டே ஆக்டிவிட்டிஸ் சீக்வன்ஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் கம்மிங் டு ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். கம்மிங் டு ஹோம் ஃப்ரம் ஸ்கூல் வந்து ஈவினிங்ல நடக்கும். ஸ்டடிங் ஸ்கூலில் படிக்கிறது வந்துட்டு ஸ்கூலுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஸ்கூல் அசம்பிளி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நடக்கும். அண்ட் கோயிங் டு ஸ்கூல் காலையில் ஃபர்ஸ்ட் இதுதான் நடக்கும். ஸோ 1 இதுதான், தென் 2 3 4 இது வந்து கரெக்டான சீக்வன்ஸில் இந்த ஆக்டிவிட்டி இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் பி ஸ்கூல் அசம்பிளி, ஸ்டடியிங், கோயிங் டு ஸ்கூல், கம்மிங் டு ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் கோயிங் டு ஸ்கூல் வந்திருக்கணும், செகண்ட் அசம்பிளி, தேர்ட் ஸ்டடியிங், ஃபோர்த் ஒன் இஸ் கோயிங் டு ஹோமாக இருந்திருக்கணும். ஸோ கரெக்டான சீக்வன்ஸில் இல்லை ஆப்ஷன் பியும். ஆப்ஷன் சி, லெட்ஸ் சி ஆப்ஷன் சி, studying, school assembly, going to school, coming to home from school. So 1 இங்க இருந்திருக்கணும், இது 2 இருந்திருக்கணும், இது 3 இருந்திருக்கணும், இது 4 இருந்திருக்கணும். ப்ராப்பர் சீக்வன்ஸ்ல இல்லை. ஆப்ஷன் டி பாருங்க, கோயிங் டு ஸ்கூல் 1, ஸ்கூல் அசம்பிளி 2, ஸ்டடியிங் 3, கோயிங் டு ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். ஸோ ஆப்ஷன் 4. ஸோ இதில் கரெக்டான டே ஆக்டிவிட்டியில் சீக்வன்ஸில் இருக்கிறது எது, ஆப்ஷன் டி. ஸோ ஆன்சர் டி. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த கிளாஸ் 1க்கான ஒலிம்பியாட் மேக்ஸோட ப்ராக்டிஸ் கொஷின்ஸ், அதாவது சாப்டர் டைமோட ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் உங்கள் கிட்ஸை நீங்கள் ஒலிம்பியாட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் கிட்ஸ் இதை என்ஜாய் பண்ணாங்களா, எந்த சாப்டரில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.